ஃபுல்லாமே நாசமா போச்சு. இந்த வாடிகள் எல்லாமே நாசமா. இந்த அதான் சொன்னேன் 500 மீட்டருக்கு அங்கே இந்த கடல் எல்லாம் இதுக்கு முன்னாலே வந்து வாடிகள் பாலம் சாதாரணமா ஒரு 3 வருஷத்துக்கு முதல் நல்ல வடிவா கட்டினாங்க. 1.5 கடுத்து கட்டி இந்த பாலம் பேருந்து இடிஞ்சு விழுந்து பிறகு பேருந்து பாலம் கட்டியாச்சு. என்ற மாதிரி தான் இருக்கு கதை. ஓகே, தொடங்குவோம். என்ன உறவுகளுக்கும் உயிர்களுக்கும் வணக்கம். பெங்கா சூறாவளியின் கொடூர தாண்டவத்திலேருந்து கள நிலவரத்திலேருந்து நான் உங்கள் ஊற்றுவி. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து பருத்துறையில் கட்கோலம் என்ற இடத்துல தான் வந்திருக்கோம். சொன்னால் இங்கே வந்து சரியான அலை வந்து அடிச்சு கொண்டிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சுனாமி எச்சரிக்கை அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு கூட அலை வந்து அடிச்சுன்னு இருக்கு. மக்கள் வந்து அதாவது மீனவர்கள் வந்து தங்களோட போட்டை வந்து ரோட்டுக்கு கடல் மட்டத்தில இருந்து இப்படியே போய் எங்க அலையிட வேகத்தை இருக்கா பாருங்க, அந்த தூரத்துக்கு அடிச்சு கொண்டு இருக்கு. நாங்கள் கிட்ட போய் போகணும். ஓகே, வாங்க அப்படியே. ஐயா, சூறாவளி எப்படி இந்த லெவலுக்கு அடிச்சு கொண்டு இருக்கேன்னு அலை? அந்த குளம் வந்து கடலோட மேல இருந்துட்டு தானே. அது சரி. ஏன் இந்த போட் இல்லாத கொண்டு வந்து விட்டுருக்கீங்க கரையில? உண்டாயிரும். அப்ப எது கடல் எது குளம்னு தெரியாது. இவ்வளவு காலத்துக்கு இப்படி என்னதான் நடந்திருக்கும் இல்லையேன்னு 52 வருஷம் வந்து உங்களோட வயசுக்கு இல்ல. மண் இருக்குது. இது மட்டும் இல்லதான் நாங்கள் போட்டு வழி எல்லாம் பற்றி இந்த முறைதான் இந்த போட்டுகளை கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரும். என்ன அவ்வளவு தூரத்துக்கு இங்க வந்து இழுத்து கொண்டு வந்துருக்கீங்க. அப்ப இதெல்லாம் ஓகே தான் தொழிலுக்கு போகலாம். என்னையா காற்று வழி தள்ளின பிறகுதான் அதுவும் போட்டோட மாட்டாங்க. கட்டி மரத்துல தான் தள்ளுவாங்க. ஏன் போட் ஓடையில அது கடவுள் என்ன அடி அடிக்குதுனால சுனாமி எச்சரிக்கை மாதிரி கிடையாது. அந்த அளவு தூரத்துக்கு அடிக்குது வேலையேன்னு. இதுல நிறைய வாடிகள் இருந்தது எல்லாம் அடிச்சு கொண்டு போயிட்டு ஆட்டோ கடவுளே. எத்தனை போட்டையா இருக்கும் இதுல? இந்த பாலம் இருக்கு இல்லையா, கனகாலமா இந்த பாலம் இப்படி எந்த நிலையா இருக்கு? உங்களுக்கு இந்த பாலத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பாக்குறவங்க அதிகாரிகள் வந்து பாலம் சாதாரணமா ஒரு 3 வருஷத்துக்கு முதல் நல்ல வடிவா கட்டினாங்க. 1.5 கடுத்து கட்டி இந்த பாலம் பேருந்து இடிஞ்சு விழுந்து பிறகு பேருந்து இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. அதிகாரி மேல வந்து பார்க்கணும். ஆனா இந்த பாலம் திருத்தப்படையில இதனாலதான் மக்கள் போய் வருகினா. இப்ப நீங்க சொல்றீங்களா இப்ப 42 போட் வந்து கடலுக்கு போகணும்னு சொன்னா அவ்வளவு மீனவர்கள் வந்து இதுல வேலை செய்யறாங்க. கரவேலகாரர் இருக்கு. அப்ப 500
ஒவ்வொரு நாளும் இந்த பாலத்தால போட்டு வரணும். அப்ப கண்டிப்பா உண்மையாவோ? அது சரிதானோ? பாலத்தின் முக்கியத்துவம் அதிகாரிகளுக்கு தெரியத்தானே வரும். என்ன ஒரு தொழில் வந்து செய்யறோம்னா இந்த பாலத்தை தவிர வேற ஒன்றாலே போகவும் முடியாது. பார்த்து பாலம் கட்டியாச்சு என்ற மாதிரி தான் இருக்கு கதை. மற்றபடி அந்த அளவுக்கு தூரம் இருக்கு கான்கிரீட். இரவல் போட்டு சும்மா விட்டுருக்கு. சரியான முறையில வந்து அதிகாரிகள் பார்வையிடல என்ன அர்த்தம்? காரனுக்கு ஒரு அதிகாரி வந்து கொடுத்தா வந்து அதை வந்து பார்வையிடணும், செக் பண்ணணும் அந்த கட்டிடம் வந்து சரியா இருக்கா இல்லையான்றது வந்து செக் பண்ணணும். ஒரு தடவை பேராட்டி அவங்க தங்கட இதுக்கு கட்டி கொண்டு போயிடுவாங்க. எத்தனை குடும்பம் இருக்கு மட்டும்? 100 குடும்பம் இந்த கடலை நம்பி தானே இருக்கு. அப்ப அந்த 200 குடும்பம் இந்த பாலத்தை கூடி என்ன செய்யறது? என்ன கண்டிப்பா மொத்தமா பாக்கல 2000 குடும்பத்துக்கிட்ட இருக்குது. மொத்தமா சரி சரி. அவையிலும் இந்த கடலுக்கு சொந்தமா? ஒரு 1000 பேர் கண்டிப்பா. அந்த பெங்கால் சூறாவளி என்ன கணக்கு தாம இல்லாட்டி இப்படி நிக்க போதா கற்கொள்ளது சூறாவளி காலமுக்கு கடலுக்கு போயிடலாம், தொழில் செய்யலாம். ஆண்டுக்கு பிறகு இந்த முறை தான் இப்படி அடிக்கையோ லைட் போஸ்ட் இருக்கலோ, லைட் போஸ்ட் இப்படி அந்த கட்டடங்கள் இருக்கலோ அப்படி இருந்தது கரையகம். கடலில் ஓடும் வீடியோ எடுத்துறாங்க. அதுல வந்து அந்த குளம் வந்து கொண்டா இணைஞ்சிருக்கு. என்ன அந்த குளமோ ஆனா எப்ப கிடக்குனா 30ஆம் தேதி சென்னையே கிடக்கும். இங்கே கிடக்குறது இல்லை. 5 மணிக்கு வடமாகாணத்தை கிடக்குது, 5 மணிக்கு வேற 5 மணிக்கு வடமாகாணத்தை கிடக்குது, 2 மணிக்கு என்னையா அந்த குளத்தை வட்டி விட்டு பாலத்துக்கு மேலாக தண்ணி தண்ணி போயிடாது. ஏன்னா குளம் எல்லாம் ரம்பி நல்லூர் பார்க்க மாட்டேங்க. இடம்பெயருங்க, இடம்பெயர்ந்து கொண்டு இருக்குது மக்கள். இங்க வந்து கட்டோட பள்ளிக்கூடத்துல வந்து உண்மைதான். ஏன்னா ராத்திரி மழை இல்ல, காத்து மட்டும் அடிச்சபடியா ஓகேயா இருக்கு. கண்டிப்பா நல்ல காலம். நீங்க ரொம்ப
9 மணிக்கு நீங்க வந்து இழுத்தபடியா போட்டை காப்பாடி இல்லாட்டி போட்டை கொண்டு போயிருக்கும் போல. தண்ணி அது சரி. அந்த நீங்க அந்த வெட்டி விட்ட வடியா என்ன இல்லாட்டி ஃபுல்லா தண்ணி தான். போவாது இங்க வந்து ஓட்டம் கூட. இப்ப இனி வந்து இப்ப மழை இல்லாட்டி கடல் வத்தி வந்து முழுக்க தண்ணியை வெளுத்துருமே. கடலுக்கு ஒரு குளிப்பண்ண போடலாம். கடல்ல அலையை வந்து பக்கத்தில் போய் பார்க்க போகிறோம். அந்த ஐயாக்க சொன்ன பாலம் வந்து இந்த பாலம் தான். நிறைய பாருங்க அந்தளவு மோசமான நிலையில் வந்து இந்த பாலம் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 1000 குடும்பம் வந்து இந்த கடல் தொழில் வந்து செய்கிறாங்க. அந்த ஐயாக்க சொல்கிறத கேட்டிருப்பீங்க. 1000 குடும்பம் இந்த கடல் தொழில் வந்து செய்கிறாங்க. ஆக இதை நம்பித்தான் இந்த வேறு வழி ஒன்றுமே இல்லை கடலுக்கு போகிறதுக்கு. ரோட்லேருந்து கடலுக்கு போகிறதுக்கான வழி வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இந்த பாலத்தால் தான் போகணும். இந்த பாலம் வந்து இந்தளவு சிதைவடைஞ்சிருக்குன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து என்னென்ன தொழில் செய்வாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்தளவு பாலம் வந்து இந்தளவு சிதைவடைஞ்சிருந்தா என்னென்ன தொழிலுக்கு செய்வாங்க, என்னென்று குடும்பத்தை காப்பாற்றுறது. ஒவ்வொரு நாளும் வந்து இதுக்கான முடிவு வந்து இன்னும் அவைகளுக்கு கிடைக்கப்படவில்லை. வங்கி கொடுக்க கூடாது. அந்த கட்டால ஏறித்தான் போகணும். இது வந்து ஒரு குளம். இது வந்து ஒரு குளம். அந்த குளம் வந்து அப்படியே கடலோட அப்படியே கலந்துருக்காங்க. ஐயாக்களை கேட்டினாங்க. அவர் சொன்னவர் வந்து தான் அறிஞ்ச காலம், தான் பிறந்த காலத்திலே இவ்வளவு காலம் வரைக்கும் வந்து இப்படி நடந்ததில்லை, இப்படி ஒரு சூறாவளி அடிச்சதில்லைன்னு சொன்னவங்க. இலங்கையை வந்து அவ்வளவு வந்து கிட்ட போகிறோம். ஒரு சுனாமி, பெரிய ஒரு அலை சுனாமி ஒன்று வர்றதுக்கு முன்ன எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இந்த அலைன்ற வேகம். அலைன்ற உயரம் வந்து அப்படி இருக்கு. போய் பார்ப்போம். அதைக்கிறது வந்து இந்த காத்துக்கு வந்து விளங்காது. இருந்தாலும் வந்து நான் வீடியோ மட்டும் காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்கு. கடவுளே, உண்மையிலே இந்த இடத்துல நிக்க வந்து சரியான பயம்.
வேண்டிய அளவுக்கு வந்து கடல் வந்து அடிச்சோன்னு இருக்கு. என்ன கொடுமையோட ஆயுது. இது வந்து ஒரு லைட் போஸ்ட். இந்த லைட் போஸ்ட் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் கடல் சாதாரண நிலையிலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் வந்து கடல் வந்து கரையை நோக்கி வந்திருக்கு. 500 மீட்டர் வந்து முன்னுக்கு வந்திருக்கு. ஏன்னு சொன்னா நாங்கள் முதல் வந்து இது பார்த்து நாங்கள் இந்த லைட் போஸ்ட் வந்து கடலுக்கும் லைட் போஸ்டும் இடையில வந்து ஒரு 500 மீட்டர் கிட்ட இருக்கும். அந்த அளவு தூரத்துக்கு வந்து கடல் வந்து முன்னுக்கு வந்துருக்கு. அதனாலதான் வந்து எல்லாம் கொண்டு ஏற்றி விட்டுருக்கணும். எல்லா போட்டெல்லாம் கொண்டு போயிருக்கோம் சொல்லி போட்டெல்லாம் ஏற்றி விட்டுருக்கணும். நேற்று வந்து நைட்டு அடித்த சூறாவளியில வந்து ஃபுல்லாமே நாசமா போச்சு. இந்த கடந்த வாடிகள் எல்லாமே நாசமா. இந்த அதான் சொன்னேன் 500 மீட்டருக்கு அங்கே இந்த கடல் எல்லாம் இதுக்கு முன்னாலே வந்து வாடிகள் வந்து கட்டி இருந்தவ எல்லாமே சூறாவளியால வந்து அடிச்சு நாசமா போயிருக்கு. இந்த இடத்த பாருங்க, பார்க்கவே கர்மமா கிடக்கு. அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடம். மின்கம்பம் எல்லாம் விழுகிற தருவாயில் நிற்குது. என்று சொன்னா எல்லாம் அரிச்சு கொண்டு போயிட்டு இந்த கொண்டு போட்டிருக்கோம். அதெல்லாம் ஃபுல்லாவே அரிச்சு கொண்டு போயிட்டு பாவம் எல்லாம் கட்டி தங்களோட தேவைக்காக வச்சிருந்த வாடிகள் எல்லாமே காத்தால வந்து அடிச்சு நாசமா போயிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாவே அழிவடைக்கு. கடல் தண்ணி வந்து வளைஞ்சு தரைக்கே வந்திருக்கு. அந்த அளவு தூரத்துக்கு அலை அடிச்சு சாப்பாடு கொண்டு என்ன வளைவு தெரியல கடவுளே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 25ஆம் தேதி 26ஆம் தேதி விடுவிக்கப்பட இருக்கின்ற கட்கோல கேம்ப் வந்து இன்னும் விடுவிக்கப்படையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த மழையின் சீற்றத்தால் வந்து இன்னும் அவைகள் வந்து காணி வந்து விடுவிக்கப்படையில்லை. எலும்பையில் அப்படியே இருக்கு. அதையும் காட்டிக்கொண்டு நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் ஆர்மி கேம்ப் வந்து இன்னும் 26, 27 விடுறேன்னு சொன்னேன். ஆனால் வந்து இன்னும் எலும்பையில் என்ன சொன்னால் அனர்த்தம் காரணமாக வந்து எலும்பி போகவில்லை. வேலையை வந்து அப்படியே தான் இருக்குது. தொடர்ந்து பெங்கால் சூறாவளியின் ருத்ர தாண்டவத்தை வந்து நாங்கள் காணொலியாக வந்து உங்களை காட்டப்போகிறோம்.
அதுக்கு எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக. ஓகே, இதோட எங்களோட வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குருவி. டாடா, பாய் பாய்.